அடியேன் திருச்செந்தூர் வந்திருக்கேன் நண்பர்களே. திருச்செந்தூர் வந்திருக்கும். கூட்டத்தை பாருங்கள், சரி கூட்டமாக இருக்குது. எங்கள் அப்பனை தரிசனம் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆட்கள், அவ்வளோ கூட்டம். ஆமாம், இது ஃபுல்லாக ஃப்ரீ தரிசனம். மேலே மாடியில் பார்த்தீங்கன்னா திருப்பதி மாதிரியே ஆக்கிட்டாங்க. ஃபுல்லாக திருப்பதி மாதிரி ஆக்கிட்டாங்க. இது ஃபுல்லாக வந்துட்டு 100 ரூபா டிக்கெட். இது 100 ரூபா டிக்கெட். நாங்கள் வந்ததே லேட்டு. என்ன செய்கிறது, பகவானை பார்க்க முடியல, வெளியிலேருந்து கும்பிட்டு பெற வேண்டியதுதான். அருமையாக இருக்குது கூட்டம். நல்லா அற்புதமாக ஆக்கி வச்சுட்டாங்க. திருப்பதிக்கு ஈக்குவலாக கொண்டு வந்துட்டாங்க. பாருங்க, இது வந்து எல்லாம் ஃப்ரீ தரிசனம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அங்கே கூட்டம் கூடி இங்கே வந்தாச்சு. ஆமாம், அது மேலே வந்து ஃப்ரீ தரிசனம், இது வந்து 100 ரூபா தரிசனம். இந்த காட்டுதல் ஃபுல்லாக 100 ரூபா தரிசனம். ஃபுல்லாக அங்கேருந்து இருக்குது. சாமியே கும்பிட முடியாதவர்களுக்கு கூட்டம், அவ்வளோ கூட்டம், சரி கூட்டம். வா, அவருடைய சன்னிதானம்னா சும்மாவா? அதானே. என்னெல்லாமோ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன வேலைன்னு தெரியலை. கடற்கரைக்குள்ள வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. வேலை நடந்துக்கிட்டு மேலே இருக்கிறது ஃப்ரீ தரிசனம், கீழே வர்றது 100 ரூபா கட்டணம். அட்டா 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 கூட்டத்தை பாருங்கள், கூட்டம். திருச்செந்தூர் சன்னிதானம் ரொம்ப மாடிஃபிகேஷன் லெவலில் போய்கிட்டு இருக்கு. ஆமாம், சூப்பராக போய்கிட்டு இருக்கு. வருது பாருங்க கூட்டம். சாயங்காலம் 5 மணிக்கு தான் கும்பிட முடியும் போது பார்ப்போம். நாங்கள் இப்போ தான் வந்து நிற்கோம் வெளியில். இதான் எங்கள் குடும்பம், பையன், பெரிய பையன். வாங்க வாங்க போவோம். எப்படி இருக்கு பாருங்க கூட்டம், நல்ல கூட்டம் இருக்கு. முருகா முருகா முருகா. இருந்தாலும் நான் கோயிலுக்குள்ளெல்லாம் போக முடியாது. ஆமாம், கோயிலுக்குள்ள 1 வருஷம் கழிச்சு தான் போக முடியும். வெளியிலே நின்று கீழே விழுந்து கும்பிட்டு ஊரை பார்த்து ஓடிடணும். எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க இல்லையா, அதனால் 1 வருஷத்துக்கு நான் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது. வெளியில் நின்று தான் உள்ளே போகலாம். கடற்கரையில் மக்கள் சந்தோஷமாக இறைவன் பேரை சொல்லி குளிக்க வைப்பாங்க. நல்லா குளியல் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. எங்கே பார்த்தாலும் இறைவனை காண்பதற்காக அவ்வளோ பக்தர்கள் கூட்டமாக வந்து முருகனை பார்த்துட்டு போகிறேன். லாஸ்ட்டில் இருக்க ஐயா கோயில். இதோட நிப்பாட்டிட்டாங்க. கோயில் பக்கத்துலேயே போக முடியாது. நல்லா கட்டுமானத்துக்கு நிறைய சேர்த்து வச்சுருக்காங்க. வாங்க அப்படி போவோம். வெயில் வேற பட்டையை கலப்புது. வெயில் மோசமாக அடிக்கு. கோயில் பக்கத்தில் ஃபுல்லாக கட்டுமான பணிகள் ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு. பாருங்க, முழுமை அடைஞ்சால் தான் உங்களுக்கு என்னங்கிறதே கிளீனாக தெரியும். ஐயா கோயில் தெரியுதா? இங்கே இருக்கு, இன்றைக்கு லாஸ்ட்டில் இருக்கு ஐயா கோயில் இருக்கா?
ஐயா ஐயா கோயில். நல்லா கூட்டம்தான். நல்ல கூட்டம். தரிசனம் பண்ண முடியாது, வெளியில இருந்து கும்பிட்டுக்கிட வேண்டியது. கூட்டம், நல்ல கூட்டம். அதுவும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா, அட்டா அட்டா சரி கூட்டம். வெள்ளிக்கிழமையில நல்ல கூட்டம். எண்ணெயை தீக்கிறதுக்கு தேங்காய் தவுணு, தைராய்டுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்து கிடச்சின்னா வாங்கி சாப்பிடுங்க. தேங்காய் தவுணு வந்து தைராய்டுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்து. அவ்வளோதான், உள்ளே போக முடியாது. கந்த சஷ்டி மண்டபத்தெல்லாம் சரி கூட்டம். கூட்டத்தை பாருங்க, நல்லா சரியாக உள்ள கூட்டமாக இருக்கு. நல்ல கூட்டம் நண்பர்களே, சரி கூட்டம். வெயில் அதுக்கு தகுந்த மாதிரி வெயிலும் நிறைய அடிக்குது.